இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது. யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அர்ச்சுன இளங்குமரன் இடையே அமளி துமளி, கூட்டத்தில் வெடித்த வாக்குவாதம். இலங்கை படைத்தளபதிகள் மற்றும் கருணாவிற்கு பிரிட்டன் அதிரடி தடை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் இன்று மாலை கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது எதிர்வரும் ஏப்ரல் 1 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனையடுத்து அவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதி பகுதியில் சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கேணி காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேற்படி பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்று இரவே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை காவல்துறையினர் ஊடாக மருதங்கேணி காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கேணி காவல்துறையினர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற போது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்றபோது அங்கு வீடு பூட்டியிருந்தமையினால் இது தொடர்பில் தொலைபேசி ஊடாக அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறையிடப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனாவிற்கு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியுள்ளது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ச்சுனா அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்னிறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த இளங்குமரன் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய விடயங்கள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர். இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமைய நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரிட்டன் இன்று அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது. இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட, இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும்
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பவர்களுக்கே இவ்வாறு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்புக்கூறலை கோருவதையும் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன.